அந்த அரசு வேணான்னு வாக்கு போட்டவர்களை எம்எல்ஏஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த அமைச்சர்கள் உட்கார வைக்கிறீங்களா? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? இல்ல அதான் இப்ப நீங்க காங்கிரஸ் மேல இந்த கோவம் வரல உங்களுக்கு? வருது. நாங்க என்ன காங்கிரஸ் லீக் மேல வரல, ஆனா விசிகா மேல மட்டும் வருது. ஏங்க நான் தான் பெரிய கொள்கை வீரன், நான் தான் நேர்மை. ஏங்க நீங்க எப்பயுமே ஏங்க திமுகவை திட்டுறீங்க எல்லாத்துக்கும்? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். தமிழ்நாட்டில் நடக்கிற சமூக நீதி பிரச்சனைகள், ஜாதி பிரச்சனைகள்லாம் எல்லாருமே திமுகவை தான் திட்டுவோம். அதிமுக ஏன் திட்ட மாட்டான் சொல்லுங்க? ஏன்னு மட்டும் பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாங்க எதுக்கு திமுக திட்டுறான்? ஏன்னா திமுக தான் கொள்கை பேசுது, திமுக தான் பெரியாரிய வாரிசுகளாக காட்டிக்குது. அப்ப அதுக்கு நாங்க வந்து பொறுப்பேற்றுக்கிறோம். நீங்க தான் அதே மாதிரி பெரிய கொள்கை வீரனா காட்டிக்கிற. காங்கிரஸ் என்ன கொள்கை வீரனா? நான் தான் நிக்கிறேன், நான் தான் அம்பேத்கர். நீ தானே ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ் நீங்க தானே தூக்கி சுமந்தீங்க. என்னங்க சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டு இருக்கீங்க? அந்த காங்கிரஸ் கூட காங்கிரஸ் நாங்க பாஜக வீழ்த்துறதுக்காக வச்சிருந்தோங்க. இதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? தூக்கி சுமந்தாலும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? தூக்கி அவங்களோட ஆட்சியில நாங்க இருந்தோம், எங்களோட கூட்டணியில அவங்க இருந்தாங்க, ஜெயிச்சாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் போயிட்டாங்க. எவன் ரொம்ப நல்லவனா நடிக்கிறானோ அவன் அம்பலப்படும் போதுதான் அவன் அதிக கேள்விகளுக்கு உள்ளாவான். ரொம்ப எளிமையா அதுக்கு மேல சொல்ல முடியாது. அப்படி இல்ல, ஒரு ஆட்சிக்கு பிறகு ஒரு அரசியல் சூழ்நிலை அமையுது. அவங்க வந்து சூழலாம் அமையல. என்ன அமையுது? என்ன இன்னைக்கு அமைஞ்சிருச்சு? என்ன இன்னைக்கு ஆட்சி அமைச்சரவையில சேரலன்னா அமைச்சர் கொடுக்க கூடாதுன்றீங்களா? பங்கெடுக்க கூடாதா? ஏங்க நான் என்ன சொல்றேன், இப்ப திமுக அந்த அமைச்சர்ல பங்கு கொடுக்குமா? என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் தாவேகாவுடன் கூட்டணி வச்சு இதை செஞ்சிருந்தா யாருமே கேள்வி கேட்க போறது இல்லை. இந்த கூட்டணி இயல்பாக ஒரு பிரச்சனைக்காக, ஒரு சிக்கலுக்காக, ஒரு சூழலின் அடிப்படையில் அமைஞ்சிருந்தா யாருமே கேள்வி கேட்க போறது இல்லை. நீங்க ஆரம்பத்துல இருந்தே 2 வெஹிக்கிள்ல பிரயாணம் பண்ணிருக்கீங்க, 2 புல்லட்ல காலை வச்சுட்டு அந்த விவேக் மாதிரி போயிருக்கிறீங்கன்றது உங்களுடைய பேட்டிகளே நீங்க ஒண்ணும் இல்ல, ட்வீட்டே எடுத்து பாருங்க. அவருடைய சமீபத்துல அந்த ஒரு 2 வாரங்கள் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த பேட்டியே பாருங்க. முன்னுக்கு பின் முரணான கருத்து, உளறல்கள், அவ்வளவு இந்த மாதிரியான தெளிவின்மை என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? அவர்கிட்ட பேராசான்னு திமுக காரன் கூப்பிடுவான் அவரை. எனக்கு அம்பேத்கருக்கு பேராசான்னு கூப்பிடுவான். திருமாவளவன் மாதிரி தெளிவா பேச முடியாது திமுக காரன் சொல்லுவான். அவருடைய பேச்சுல அவ்வளவு வார்த்தை சிக்கல்கள், அவ்வளவு பிறல்கள். எதுக்கு இப்படி வளர்றாருன்னு நாங்களாம் தெரிஞ்சிருந்தா இன்னைக்குதான் தெரியுது. அப்புறம் அதனாலதான் காங்கிரஸ் மேல வராதக்கும் உங்க மேல. ராகுல் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே புத்தியை காட்டிட்டாரு எங்க கிட்ட. ராகுல தான் நாங்க முன்னாடியே காங்கிரஸ் வந்து ஒரு அகில இந்திய கட்சி, அது என்னவோ பண்ணி தொலையுது. அவன் ஏற்கனவே கொள்கைன்னு ஒண்ணு இல்ல. அதான் கேக்குறேன். இப்ப நீங்க பேசுறதே கூட தப்பாயிடும். காங்கிரஸ் பண்ணலாம், விசிக பண்ணக்கூடாதா? அவர்கள் செய்ததை விட நீங்க பண்ணது பெரிய தப்புன்னு தான் நான் சொல்றேன். அது எப்படி அங்க அளவுகள் எப்படி மாறுதுன்னு கேக்குறேன். அவன் இப்ப நான் அவங்க கிட்ட ரொம்ப தெளிவா கேட்டேன், எதுக்கு எல்லா சமூக நீதி பிரச்சனையும் திமுக திட்டுறீங்க? எதுக்கு திட்டுறீங்க? இது மட்டும் சமூக நீதி பாதுகாக்க. அதேதான் நீ தானே கொள்கை, நீ தானே ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு திட்டின.